ஹலோ ஹாய் வெல்கம் டு மை சேனல் ஒன் பாட் ஒண்டர்ஸ். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்னன்னாக்கா சிக்கன் தந்தூரி. ஸோ இது குயிக் அண்ட் ஈஸியாக எப்படி செய்கிறது நம்ம பார்க்கலாம். வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு இதுக்கு தேவையான மசாலா இது தான் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற எவ்வளோன்ட்டுன்னு. ஸோ நீங்கள் டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு நல்ல பெரிய பிளேட் எடுத்து, பிளேட் கொஞ்சம் பெருசாக இருக்கணும். அதில் ஆயிலு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள், சிக்கன் மசாலா. ஸோ நீங்கள் எது யூஸ் பண்ணுறீங்களோ டெய்லி சிக்கன் மசாலா அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சமாக கடலை மாவு, கட்டியான தயிர், அப்புறமா கசூரி மேத்தி. இந்த கசூரி மேத்தி வந்து நான் நல்லா கை வச்சு க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்படி நல்லா க்ரஷ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்போது ஒரு பெரிய லெமன் ஜூஸு, ஸோ இதுவும் சேர்த்து இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ எல்லாமே நல்லா கம்பைண்ட் ஆகணும். எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பாருங்கள், இந்த மாதிரி மசாலா வரணும். இப்போது சிக்கன் பீசஸில் நம்ம இப்போது நல்லா அந்த ஸ்லிட் பண்ணி இருக்கு இல்லையா சிக்கனில், அது உள்ளெல்லாம் நல்லா மசாலா போகணும். அந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடணும் மசாலா எல்லா இடத்துலையும். ஸோ இது வந்து 1 hour மேரினேட் ஆகணும். 1 hour மேரினேட் ஆனணும். ஒரு பேனில் நல்லா தாராளமாக எண்ணெய் விட்டு நல்லா ஆயில் ஹீட் ஆனணும். இப்போ 1 hour மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் சேர்த்து ஒரு 15 மினிட்ஸு நம்ம இப்போ குக் பண்ணி எடுத்துக்க போகிறது 2 சைடும். ஸோ 15 மினிட்ஸ் ஆனணும் நம்ம தந்தூரி ரெடி. ஸோ சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபி இது. ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் எந்த கலரும் இல்லை, எதுவுமே இல்லை, இது எல்லாமே நேச்சுரல் கலர்ஸ் தான். ஸோ சிம்பிள் அண்ட் ஈஸி தந்தூரி ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. ஸோ இந்த வீடியோ இதோடு முடிய போகுது. இன்னொரு சூப்பரான ரெசிபியில் நான் மீண்டும் சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் அஸ்வினி. பை, டேக் கேர்.